வாங்க வணக்கம். இன்னைக்கு பீர்க்கங்காய் தோல் தொகையல் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். பீர்க்கங்காவை அந்த மேல் பகுதி கீழே அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் கூர்மையாக ரம்பம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துடுங்க, சீவிடுங்க. இப்போ இந்த பட்டையாக இருக்கிற தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. உள்ளே அந்த வெள்ளையாக சத பகுதி வந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இப்போ இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அதுலேயே இந்த உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாவை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் நான் 4 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் இந்த கழுவி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோலை நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லா செவக்க வதக்கிடுங்க. கலர் மாறி வரணும் பீர்க்கங்காய் தோல். இப்போ எப்படி போட்டதும் பச்சையாக இருக்குது, இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து புளி தண்ணி, உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா பீர்க்கங்காய் தோல் தொகையல் ரெடி. இதை சூடான சாதத்தில் போட்டு எண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.